காலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த அதிகாலை நேரத்தில் ஜெபத்திற்காக நாம் கூடி வந்திருக்கிறோம். அனைவரையும் ஹெவன் டிவியின் சார்பில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த காலை பொழுதுக்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவி தாருங்கப்பா. உம்மை பாடும்போது மகிமைப்படுத்தும் போது ஆண்டவரே, எங்கள் ஆராதனையை கர்த்தரை அங்கீகரிக்கும்படி உம்முடைய திருப்பாதத்தில் நாங்கள் கெஞ்சுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, அதிகாலையில் தேடுகிறதுனால் கிடைக்கிற கிருபைகளை நாங்கள் அனுதினமும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. குறிப்பாக இந்த நாளுக்குரிய கிருபைகளாலும் ஆசீர்வாதங்களாலும் ஒவ்வொருவரையும் முடிசூட்டும்படி கெஞ்சுகிறேன், தாழ்த்தி ஒப்படைக்கிறேன். இந்த தொழுகையின் முடிவு வரையிலும் உடைய விசேஷித்த பிரசனை எங்களோடு கூட இருக்கட்டப்பா. பேசுகிற அடிமை கேட்கிற ஜனங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தாழ்த்தி ஒப்புவிக்கிறேன். கனம் துதி மகிமையாவற்றையும் மக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன். ஜெபங்களும் பரிசுத்த பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் அனைவரும் தெரிந்த ஒரு பாடலை பாடலாம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூதர் சேனை தம் மகிமையோடு இறங்க என்ற பாடலை பாடலாம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூதர் சேனை தம் மகிமையோடு இறங்க. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, எழும்பு சீயோனே ஒளி வந்ததே, எரிந்திடும் விளக்கு திருச்சபையே, காரிருளே கடந்திடுதே, கர்த்தரின் பேரொளி வீசிடுதே. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, நலமுடன் நம்மை இதுவரையும் நிலை நிறுத்திடுதே, அவர் கிருபை கண்மணி போல் கடைசி வரை காத்திடும் பரமனை வாழ்த்திடுவோம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, குறித்திடும் வேளை உயர்த்திடுவார், கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோம். தாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வினில் துதித்திடவாய் திறப்போம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, தெரிந்தெடுத்தார்த்தம் மகிமைக்கெந்தே, பரிந்துரை திடுவார் பிழைத்திடுவோம். ரட்சிப்பினால் அலங்கரித்தார், ரட்சகர் திருவடி சேர்ந்திடுவோம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, பெருந்துனி கேட்க ஏறிடுவோம். பரலோகம் திறந்தே அவர் வருவார்,
உன்னதத்தில் உயர் ஸ்தலத்தில் என்றென்றும் அவருடன் வாழ்ந்திடுவோம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தேவசேனை தம் மகிமையோடிறங்க, தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. பிரியமானவர்களே, இந்த காலை பொழுதில் ஒரு வசனத்தை தியானிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 22வது வசனம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். பிரியமானவர்களே, காலை பொழுதில் நாம் ஏசப்பாவின் பாதத்தில் வந்திருக்கிறோம். நம்முடைய இருதயங்களில் எல்லாம் பலவிதமான தேவைகளோடு, வாஞ்சைகளோடு, எதிர்பார்ப்புகளோடு நாம் வந்திருப்போம். நாம் எல்லோருமே பலவீன பாண்டங்கள், சின்னவர்கள், சிறியவர்கள், பலவிதமான காரியங்களை எதிர்பார்த்திருக்கும்போது கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நிறைவேற்றுவேன். இந்த வசனத்தை கேட்கும்போது பல ஆண்டுகளாக, பல மாதங்களாக, பல நாட்களாக சில காரியங்களுக்காய் காத்திருக்கும் நமக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது. நாம் என்ன வந்தாலும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நம்முடைய காரியங்களில் அவர் செயல்பட்டு வெற்றியை தருவார் என்பது இதன் பொருள். இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவதாக ஆபகுக்கின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, குறித்த காலத்துக்கென்று தீர்க்க தரிசனம் வைக்கப்பட்டுள்ளது, அது பொய் சொல்லாது, தாமதித்தாலும் வரும். இதுவும் ஒரு தீர்க்க தரிசன வசனம். வேதத்தில் சொல்லியிருக்கும் தீர்க்க தரிசன வசனங்கள் அனைத்தும் நமக்குரியவைகள். அதை ஒரு முறை கூட உறுதிப்படுத்தும் வகையில் இது இங்கே ஆபகுக்கு சொல்லுகிறார், குறித்த காலத்துக்கு என்று தீர்க்க தரிசனம் வைக்கப்பட்டுள்ளது, அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் வரும். நாம் தாமதிக்கிறது என்று சொல்லி வருத்தப்பட வேண்டாம், மனம் தளர வேண்டாம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஆனால் அதற்கு ஒரு காரியம் இருக்கிறது. 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனத்தை பார்க்கும்போது, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கியிருங்கள். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கியிருங்கள். பிரியமானவர்களே, நாம் ஏசப்பாவின் பலத்த கரங்களுக்குள் நாம் அடங்கி இருக்க வேண்டும். நாம் பலவிதமான காரியங்களை ஜெபித்து விண்ணப்பம் பண்ணி கிடைக்காமல் போகும்போது நாம் வேறு வழிகளை சிந்திக்கிறோம். வேறு யாராவது வழி வருமோ, அவரை பார்ப்போமா, இவரை பார்ப்போமா என்று நாம் அலைசடிப்படுகிறோம். அப்படி செய்யக்கூடாது. நாம் அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கி இருக்க வேண்டும். நாம் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று 46வது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் வல்லமையுள்ள தேவன், நம்முடைய தேவன் நம்பத்தக்க தேவன், நம்முடைய தேவன் ஆலோசனை கர்த்தர், நம்மை வழிநடத்துகிற தேவன். ஒருபோதும் அவரை நோக்கி பார்த்தவர்களின் முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. அவரை நோக்கி பார்த்தவர்களின் முகங்கள் பிரகாசித்தது. அவர்கள் முகங்கள் வெட்கப்படவே இல்லை. நாம் செய்ய வேண்டியது, நாம் அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கி இருக்க வேண்டும். அவரை தேடுவதிலும், அவருக்கு பிரியமான காரியங்களை செய்வதிலும், அவரை பிரியப்படுத்துவதிலும் நாம் தவறிவிடக்கூடாது. நாம் ஏசப்பாவுக்கு பிரியமில்லாத பலவிதமான குறுக்கு வழிகளில் போய் நம்முடைய விசுவாசத்திலிருந்து நழுவி போகக்கூடாது. நாம் ஆண்டவரையே இருப்போமானால் நிச்சயமாகவே நம்மை ஏற்ற காலத்தில் கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். நீங்கள் தரித்து நின்று நான் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று அவர் யோசபாத் ராஜாவுக்கு சொன்னார். எங்கெல்லாம் நம்மை தாழ்த்தி நமக்கு இயலாய்மையை ஆண்டவருக்கு சொல்லுகிறோமோ அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவர் வெளிப்பட்டு வருவார். நமக்கு ஒருவேளை கொஞ்சம்
தாமதமானாலும் தாமதமாக ஆக நமக்கு பெரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். எனவே நாம் ஒருவரும் தளர்ந்து போக வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம், உறுதியாய் விசுவாசத்தில் நிலைத்திருப்போம். இதற்கு நான் உதாரணமாக 2 நபர்களை வேதத்திலிருந்து விளக்கலாம் என்று நினைக்கிறேன். நாம் அனைவரும் அறிந்த நபர்கள்தான். முதலாவதாக தாவீது ராஜாவை பற்றியும், இரண்டாவதாக யோசேப்பை பற்றியும் ஒரு சில நிமிடங்கள் தியானித்து இந்த தொழுகையை முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். முதலாவதாக தாவீது ராஜாவை பார்க்கும்போது, தாவீது இளைஞனாக இருந்தபோது அவர் ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர். தாவீதின் தகப்பனார் ஈசாய். அவர்களுக்குள்ள 8 மக்களில் இந்த தாவீது 8வது மகன். ஈசாய் இவரை ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லை. இஸ்ரவேலில் யுத்தங்கள் வரும்போது மீதி 7 பேரையும் அவர் யுத்தத்துக்கென்று அனுப்பி வைப்பார். இந்த தாவீதையோ ஆடுகளை கொடுத்து வனாந்தரத்தில் போய் ஆடுகளை மேய்க்க சொல்லுவார். இவரும் ஆடுகளை மேய்த்து கொண்டிருப்பார். இவருக்கு யுத்தத்தை பற்றியோ அதன் காரியங்கள் பற்றியோ ஒன்றுமே தெரியாது. பார்க்கும்போது மற்றவர்களை விட இவர் சிறியவராக இருப்பார். அண்ணன்மார்களை பார்க்கும்போது அவர்களுடைய உடல் வாகினையும் பார்க்கும்போது தாவீது மிகவும் சிறியவராகவே காணப்பட்டார். அப்படி இருக்கும்போது ஒரு தடவை பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலருக்கு எதிராக யுத்தம் பண்ண வருகிறார்கள். பெலிஸ்தியர்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் 2 மலைகளின் மேல் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். அப்போது பெலிஸ்தியரில் ஒருவனான கோலியாத் என்பவன் மிகவும் உயரமானவன். அவனுடைய உயரம் சொல்லப்பட்டுள்ளது 6 முழமும் 1 ஜானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் மனிதர்கள் மேக்சிமம் 6 அடி, இது 6 முழமும் 1 ஜானம். அவ்வளவு ஹைட்டுள்ள உயரமான ஒரு மனிதன் அந்த பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து இறங்கி அந்த பள்ளத்தாக்கில், ஏலா பள்ளத்தாக்கில் வந்து இறங்கி சவால் விடுவான். நான் ஒருவனாய் நிற்கிறேன், என்னை எதிர்க்க வாருங்கள், என்னை வென்றால் உங்களுக்கு ராஜ்யம், அப்படி சொல்லி வருவான். இது பல நாட்களாக நடந்து கொண்டிருந்தது. யாருக்குமே அந்த கோலியாத்தை எதிர்க்க முடியவில்லை. பயந்து எல்லாரும் ஒவ்வொரு நாள் அவன் வந்து சவால் விடும்போது இந்த இஸ்ரவேல் படையில் சேனையில் உள்ள மக்கள் எல்லாம் பயந்து நடுங்கி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் தாவீது அவருடைய சகோதரங்களை பார்ப்பதற்கென்று சொல்லி அங்கே போவார். அங்கே போகும்போது அந்த கோலியாத் அந்த நேரத்தில் அங்கே சவால் விட்டு கொண்டிருக்கிறான். சவால் விட்டு கொண்டிருந்த கோலியாத்தை தாவீது பார்த்தவுடனே தாவீதுக்குள் ஒரு ஏக்கம், இது என்னது என்று அறிய வேண்டும் என்று காரியத்தை அறிந்து கொண்டான். அறிந்து கொண்ட போது நானே அவனை மேற்கொள்ளப் போகிறேன் என்று சொல்லி அந்த யுத்தத்தை, அந்த கோலியாத்தை எதிர்க்க இந்த தாவீது முன்ன வருவார். ஆனால் அவருக்கு யுத்தத்துக்குரிய பழக்கங்களோ அந்த ஆயுதங்களை எடுப்பதற்கான பழக்கமோ ஒன்றுமே இல்லை. இருந்தாலும் அவர் இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்திலே அந்த கோலியாத்தை எதிர்க்க போவார். அவருடைய கையில் இருப்பது வெறும் ஒரு கவனம் 5 கூழாங்கற்களும். அதை கொண்டு ஒரு அடைப்பை பையில் போட்டுக்கொண்டு இவர் ஆடு மேய்க்கிறவர்களுடைய ட்ரெஸ்ஸில் அவர் அப்படி போவார். அவருக்கு வேறு ஒன்றுமே தெரியாது. அப்படி போகும்போது கோலியாத் சவால் விட்டு நிற்பார். தாவீது அதை பொருட்படுத்தவே மாட்டார். இவர் முதல் கல்லை எடுத்து கவனில் வைத்து அந்த கோலியாத்தின் நெற்றியை நோக்கி விடுவார். அது கரெக்டாக அந்த கோலியாத்துடைய நெற்றியில் போய் விழுந்து கோலியாத்து மல்லாக்க விழுவார். விழுந்தவுடனே இவன் தாவீது போய் அந்த கோலியாத்துடைய பட்டயத்தை எடுத்து கழுத்தை வெட்டி தலையை கொண்டு வருவார், வெற்றி சிறப்பார். உடனே இஸ்ரவேலின் ஸ்திரீகள் ராஜாவின் அரண்மனையில் பாடி பாடி வருவார்கள், வெற்றி பாடலோடு வருவார்கள். அப்படி பாடும்போது அவர்கள் சொல்வார்கள், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று பாடுவார்கள். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. இதை கேட்டபோது சவுலுக்கு பொறாமை வந்து இந்த தாவீதை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும். ஏனென்றால் அவர் தாவீது போகிற இடத்துல எல்லாம் வெற்றி கிடைத்து கொண்டே இருந்தது. அப்போ தாவீதை இப்படி விட்டால் இனி அடுத்த ராஜ்யபாரத்தை தாவீது வாங்கி விடுவார் என்று சொல்லி சவுல் தாவீதை விரட்டி அவரை
துன்புறுத்தினார், கொல்ல வகை தேடிக்கொண்டே சென்றார். அப்படியாக அவர் துரத்தப்பட்ட போதிலும் கூட தாவீது ராஜா சவுலுக்கு தீங்கு இழைக்கவில்லை. அதற்கு உதாரணமாக 2 சம்பவங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 26வது அதிகாரத்தில் பார்க்கும்போது ஒரு தடவை தாவீது ஆகிலாமேட்டில் இருக்கிறார் என்று அறிந்து சவுல் அவரை பின்தொடர்ந்து செல்வார். அங்கே சென்று சவுலுடைய ஆட்கள் ஆகிலாமேட்டிலே பாளையம் இறங்கி இருப்பார்கள். அந்த நேரத்தில் தாவீது சவுல் அங்கே வந்திருப்பதை அறிந்து தாவீது தன் ஜனங்களோட ராத்திரி நேரத்தில், இரவு நேரத்தில் சவுல் தூங்கி கொண்டிருந்த நேரத்தில் அங்கே வருவார். தாவீதோடு 2 பேருமாக வருவார்கள். வரும்போது சவுல் ராஜா தூங்கும்போது பக்கத்தில் தண்ணீர் சம்பையும் ஈட்டிய தரையில் குத்தி வச்சிருப்பார். இதை தாவீது பார்ப்பார். பார்த்த உடனே கூட வந்தவர்கள் சொல்லுவார்கள், இது நல்ல சமயம், நல்ல தாக்கமாக இருக்கிறார்கள், யாருமே எழும்பவில்லை, நமக்கு இந்த சவுலை ஒரே வெட்டாக வெட்டி கொன்று விடலாம் என்று தாவீதை உற்சாகப்படுத்துவார்கள். ஆனால் தாவீது அதை செய்ய மாட்டார். தேவன் அபிஷேகம் பண்ணவருக்கு விரோதமாக நான் கையை எடுக்க மாட்டேன், அவருக்கு விரோதமாக எனக்கு கை செயல்படக்கூடாது என்று சொல்லி அந்த தருணத்தில் அவரை கொலை செய்ய மாட்டார். கொலை செய்யாமல் அவர் வந்ததை அறியும்படிக்கு அந்த தண்ணீர் செம்பையும் அந்த ஈட்டியையும் எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள். போய் சவுல் ராஜாவுக்கு தெரிவிப்பார்கள். இப்படியாக ஒரு முறை நடக்கிறது. 2வது முறை இன்னும் ஒரு தடவை அவர் இந்த என்கேதி என்று கூட சொல்லக்கூடிய வனாந்தரத்தில் இருக்கும்போது அங்கேயும் அந்த சவுல் போய் தாவீதை தேடுவார். அப்படி தேட போகிற நேரத்தில் ஒரு குகையில் இந்த சவுல் ராஜா இருப்பதாக அறிவார். அப்போ இந்த தாவீது அது வழியாக போகும்போது இந்த சவுல் ராஜா அந்த என்கேதி என்று சொல்லக்கூடிய குகைக்குள் மலஜலாதி பண்ணி கொண்டிருப்பார். அப்போது அதுவும் ஒரு நல்ல தருணமாக அமையும். ஆனால் அங்கேயும் கூட தாவீது அவர் மீது கை வைக்க மாட்டார். கை வைக்காமல் அவருடைய சால்வையின் தொங்கலை வெட்டி எடுத்து கொண்டு வருவார். வெட்டி எடுத்து கொண்டு வந்து அதிலேயும் அவனை தப்புவித்ததை கூறுவார். இப்படியாக கர்த்தர் அவரை சவுலை தாவீதன் கையில் ஒப்பு கொடுத்த போதிலும் கூட அவரை ஒன்றுமே செய்யவில்லை. இப்படியான நல்ல பண்பாயிருந்த தாவீதை ராஜாவாய் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். அது கர்த்தருடைய பலத்த கரங்களுக்குள் தாவீது இருந்தார். அந்த இடைப்பட்ட நாட்கள், அந்த கஷ்டத்தின் நாட்களில் அவர் மனம் போல இஷ்டம் போல செய்யாதபடி ஆண்டவருக்கு பயந்திருந்தார். அவரை ஆண்டவர் ராஜாவாக்கினார். அதுபோல் யோசேப் என்று சொல்லக்கூடிய இளைஞனுடைய கதையை சரித்திரத்தை சொல்லும்போது யோசேப்பும் இப்படியாக இளமையில் ரொம்ப பாடுகளையும் சோதனைகளையும் கடந்து சென்றார். சமயத்தின் நிர்பந்தத்தினால் நான் விவரித்து சொல்லவில்லை. யோசேப்பும் இளமையில் ரொம்ப சகோதரங்களால் துன்பப்படுத்தப்பட்டார். சகோதரங்கள் அவரை மிகவும் வேதனைப்படுத்தினார்கள். இருந்தாலும் அவரை ஆண்டவர் கைவிடவில்லை. யோசேப்பு போன இடத்துல எல்லாம் கர்த்தர் கூட போனார். யோசேப்பின் சகோதரர்கள் அவரை குழியில் போட்டார்கள். அங்கே கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். திருப்பி இஸ்மவேலருக்கு எடுத்து 20 வெள்ளி காசுக்கு விற்று போட்டார்கள். அங்கேயும் யோசேப்போடு கூட இருந்தார். அங்கே இஸ்மவேலர் போய் அந்த யோசேப்பை போத்திபாருக்கு விற்று போட்டார். அங்கேயும் ஆண்டவர் யோசேப்போடு கூட இருந்தார். மட்டுமல்ல, அங்கிருந்து சிறைச்சாலையில் அனுப்பப்பட்டார் செய்யாத ஒரு குற்றத்துக்காய். அங்கேயும் ஆண்டவர் யோசேப்போடு கூட இருந்தார். இப்படியாக ஏசப்பா யோசேப்போடு கூட இருந்து அவரை இறுதியில் எகிப்துக்கு அதிபதியாய் மாற்றினார். அவர் உண்மையாகவே நாம் கஷ்டப்படும் போது ஆண்டவரை சார்ந்திருப்போமானால், அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கி இருப்போம் என்றால் நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. பிரியமானவர்களே, நாம் தயங்க வேண்டாம். நாம் ஆண்டவருக்காய் வாழ்கிறோம், நல்ல வேதத்தின்படி வாழ்கிறோம், ஏசப்பாவுக்கு பிரியமானபடி வாழ்கிறோம். இருந்தாலும் நமக்கு கஷ்டங்கள், ஒவ்வொரு நாளும் கஷ்டங்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோமே என்று நாம் சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாம் தேவனை உறுதியாய் பற்றி கொள்வோம். அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கி இருப்போம். நாம் ஜெபிக்கும் போதெல்லாம் இதை சொல்லி ஜெபிப்போம். நிச்சயமாகவே ஏற்ற காலம் வரும்போது கர்த்தர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார்.
என்று கூறி இந்த வார்த்தைகளை சுருக்குகிறேன். ஒரு முறை கூட இந்த யோசேப்பின் சரித்திரம் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 31வது அதிகாரத்தில் இருக்கிறது. மிகவும் சுவாரஸ்யமான ஒரு சரித்திரம். வாசிக்க வாசிக்க நமக்கு உற்சாகத்தை தரும். அந்த அதிகாரம் வாசித்து அந்த சரித்திரத்தை அறிந்து கொண்டால் இன்னும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாய் இருக்கும். நாம் ஏற்ற காலத்தில் கர்த்தர் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கி இருப்போம். சின்னவனாயிரவும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். அவன் நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்ற வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் அது அப்படியே நடப்பதாக என்று உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து இந்த வார்த்தைகளை நான் சுருக்குகிறேன். நமக்கு ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிறேன் எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த காலை பொழுதுக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு தந்த வசனத்துக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம். 2 நபர்களை பற்றி நாங்கள் தியானிக்க கிருபை தந்தீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எப்போதும் என் ஆண்டவருடைய பலத்த கரங்களுக்குள் இருந்து என் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்து ஆண்டவரே நாங்கள் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆயத்தப்படுத்துங்கப்பா. இந்த உலகம் நிலையற்றது தகப்பனே. ஆண்டவரே உலகத்தாரின் ஆலோசனை அல்ல அப்பா, என் ஆண்டவருடைய ஆலோசனையை பெற்று உம்முடைய பாதையில் நீதியின் பாதையில் நாங்கள் நடக்கும்போது ஒரு சில கஷ்டங்கள் எங்களுக்கு வந்தாலும் நிச்சயமாகவே முடிவு மிகுந்த சந்தோஷமாக இருக்கும் அப்பா, மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் ஆண்டவரே. அதை நாங்கள் ஒவ்வொருவரும் அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களை உம்முடைய திருக்கரத்தில் தாழ்த்தி தருகிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த ஹெவன் டிவியை நீர் ஆசீர்வதிங்க. மேத்யூ பிரதர் ஆசீர்வதிங்க. எங்கள் ஒர்க் பண்ணுகிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, அவர்கள் அனுப்பியிருக்கிற மிஷனரிமார்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஏசப்பா, அவர்களுக்கு எதிராக எந்த ஒரு சக்தியும் எழும்பாதபடி கர்த்தர் இரக்கம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே அப்பா, மிஷனரிமார்களுடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. அவர்களுக்கு ஏராளமான ஆத்துமாக்களை கொடுங்கப்பா. ஒரு கூட்டம் ஆத்துமாக்களோடு உடைய நித்திய ராஜ்யத்தில் கடந்து வர கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, மிஷனரி பிள்ளைகளுக்காகவும் மற்ற பிள்ளைகளுக்காகவும் செய்கிற எல்லா உதவிகளையும் ஆண்டவரே நீர் அப்பா நீர் பல மடங்கு ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. ஆண்டவரே, அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தர் அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுக்கு எதிரான ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போட்டப்பா, வாய்க்காமல் போட்ட தகப்பனே. நாங்கள் இந்த நேரத்தில் ஆண்டவரே வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரத்தில் நாங்கள் தருகிறோம். எங்களையே உம்முடைய திருக்கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களை நோக்கி பாருங்கப்பா. இந்த நாளை ஆசீர்வாதமாக்கி தருங்கப்பா. நன்மையினாலும் கிருபையினாலும் எங்களை நீர் முடிசூட்டும்படி கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. நாங்கள் போகிற வருகிற யாத்திரையில் எல்லாம் நீர் கூட இருங்கப்பா. உம்முடைய சமூகம் எப்போது எங்களுக்கு முன்னாக செல்லட்டப்பா. உம்முடைய பிரசன்னம் எப்போதும் எங்களை சூழ்ந்திருக்கணும் ஆண்டவரே. ஏசப்பா, உமக்கு பிரியமில்லாத இடங்களுக்கு நாங்கள் செல்லாதபடி என் ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய திருக்கரத்தில் தருகிறேன். குடும்பங்களில் பெரிய சமாதானம் உண்டாகட்டு, குடும்பங்களில் பெரிய சந்தோஷம் உண்டாகட்டு, ஆசீர்வாதம் உண்டாகட்டு தகப்பனே. ஒவ்வொரு குடும்பங்களிலும் என்னென்ன நன்மைகள் தேவைகள் என்பதை கர்த்தர் அறிவீரப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய நன்மையினாலும் கிருபையினாலும் நீர் முடிசூட்டுங்கப்பா. ஆண்டவரே அப்பா, குடும்பங்களுக்குரிய ஆசீர்வாதங்களால் கர்த்தர் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க 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 தகப்பனே. பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் தேசத்தை நீர் ஆளுகை செய்யுங்கப்பா. எங்கள் தேசத்தை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்க. ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் எங்கள் தேசத்தில் உண்டாகட்டப்பா. எழுப்புதலின் தீ பற்றி எரியட்டு தகப்பனே. உடைய வருகை அதி சமீபம் என்று உலகத்தின் அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது கர்த்தாவே. நாங்கள் அதை உணர்ந்து நாங்கள் வாழ எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாருங்கப்பா. உணர்வுள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் தேடி திரிகிறீர் ஆண்டவரே. நீர் பார்க்கும்போது நாங்கள் உணர்வுள்ள இருதயத்தோடு எங்கள் கடமைகளை செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படி கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை ஒவ்வொரு குடும்பங்களிலும் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எந்த விதமான குழப்பங்களோ குறைகளோ ஒன்றும் குடும்பங்களை அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த விதமான ஆபத்துகளோ மோசங்களோ ஒன்றும் ஒரு குடும்பங்களிலும் நடக்கக்கூடாது தகப்பனே. நல்ல செய்திகள் நற்செய்தி வருகிற நாளாக இந்த நாளை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் மாற்றி தரும்படி கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தம்முடைய வருகை
வாழ்க்கைக்கென்று எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க. நிலையில்லாத இந்த உலகத்தில் நாங்கள் வாழும்போது நிலையான பரலோக ராஜ்யத்தை நாங்கள் ஆண்டவரே அப்பா அந்த நினைவோடு நாங்கள் வாழ எப்போதும் உம்மை சிந்தித்து தியானித்து ஆண்டவரே தெய்வ பயத்தோடு முன்னேற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உலகத்தில் உள்ள எல்லாம் அழிந்து போகும் ஆண்டவரே. நித்தியத்தை நாங்கள் இலக்காக கொண்டு வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளில் தகப்பனே பிறந்த நாளை கர்த்தாவை திருமண நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் உடைய திருக்கரத்தில் தருகிறேன் ஆண்டவரே. ஏசப்பா ஒவ்வொரு நபரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பிறந்த நாள் காண்கிற பிள்ளைகளுக்கு வருகிற புத்தாண்டை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி கொடுங்க தகப்பனே. அவர்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் ஆண்டவரே அவர்களுக்கு கிடைக்கிற வருஷமாய் நீர் மாற்றுங்கப்பா. அவர்கள் உயர்த்தப்படுகிற ஒரு வருஷமாய் இந்த வருஷத்தை கர்த்தர் அவர்களுக்கு மாற்றி கொடுக்கும்படி அப்பாவின் திருக்கரத்தில் தருகிறேன் ஆண்டவரே. எந்த விதமான பலவீனங்களும் அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. திருமண நாளை காண்கிற தம்பதியர்களை உடைய திருக்கரத்தில் தருகிறேன். இதுவரையிலும் காத்த கர்த்தர் இன்னமும் காத்து நடத்துங்கப்பா. சந்தோஷம் ஐக்கியமான வாழ்க்கையை கொடுங்க தகப்பனே. அப்பா பிளவுபட்டு கிடக்கிற குடும்பங்களை இயேசுவின் நாமத்தில் ஒன்று சேரட்டு கர்த்தாவே. ஆண்டவரே கணவனை இழந்து மனைவியை இழந்து பிள்ளைகளை இழந்து பெற்றோரை இழந்து சகோதரங்களை இழந்து தவிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உம்முடைய ஆறுதலையும் தேர்தலையும் நீர் கட்டளை இடுங்கப்பா. நீரே ஒவ்வொருவருக்கும் தகப்பனாக தாயாக ஆண்டவரே நீர் இருந்து ஆலோசனை கர்த்தராக நண்பராக வழிகாட்டியாக ஆறுதல் செய்கிறவராக இருந்து ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எல்லா நன்மைகளாலும் நிரப்புங்க தகப்பனே. கனம் துதி மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன். ஜெபங்களும் பரிசுத்த பிதாவே, ஆமேன். என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று நான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று நான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம்.